ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேன்வாஸ் போர்டு வைக்கக்கூடிய ஸ்டாண்டும். கேன்வாஸ் போர்டு வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து நம்ம 743 க்ளூ இருக்குது, அந்த க்ளூவை வச்சு நல்லா ஒட்டிடலாம். கரெக்டாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் பேக் பண்ணி ஸ்டாண்டில் வைக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி நீட்டாக வச்சிடலாம். அந்த எக்ஸஸை க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் போர்டு பண்ண போகிறோம். கேன்வாஸ் போர்டுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேப்பரில் திட்டாக வரக்கூடாது. பேப்பர் உறிஞ்சிரும். அப்புறம் பேப்பரை வச்சு நல்லா ஒட்டிட்டு எக்ஸஸான பேப்பரை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸஸான கார்னர்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் கைஸ். எக்ஸஸான கார்னர்ஸை கட் பண்ணிட்டு அந்த ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிருக்கு, மெதுவாக பண்ணுங்கள். அண்ட் சைடில் எக்ஸஸ் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு துணிப்பை, ஹேண்ட்பேக், இந்த கடைக்கெல்லாம் போனோம்னா துணிப்பை கொடுப்பாங்க, கிளாத் பேக். அந்த கிளாத் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக எடுத்துருக்கனால ஒன் சைடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பார்டர்லாம், அந்த கார்னர்ஸ், அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்திருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் போர்டை எப்போ பேப்பர் வச்ச மாதிரி வச்சுட்டு பேப்பரில் கட் பண்ணோம்ல கார்னர்ஸ், அதே மாதிரி கட் பண்ணுங்கள், நீட்டாக வரும். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ண வேணாம், க்ளூக்கு பதிலாக டேப் போடுங்க. க்ளூ கடைசியாக நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம், அது உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீட்டாக டேப் போட்டுருங்க. எக்ஸஸ் வந்துச்சுன்னா இதில் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் கேன்வாஸ்க்காக. கொஞ்சம் ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பெயிண்ட், என்ன பிராண்டில் வேணால் எடுத்துக்கலாம். நீட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வரேன். இப்போ கேன்வாஸ் போர்டில் நீட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை ப்ரஷ் வச்சு நிறையா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 5 கோட்ஸ் பண்ணுங்கள். 5 டைம் கோட் அடித்தா தான் நல்லா நீட்டாக வரும். அதை நல்லா காயவும் விடணும் கைஸ். நல்லா கோட் பண்ணுங்கள். சைடில் எல்லாம் ஒரு பக்கம் விடாமல் மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிற ஏரியாலாம் நல்லா கோட் பண்ணிட்டு எக்ஸஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கேன்வாஸ் போர்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதோட ஸ்டாண்டும் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் கைஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே இன்னொரு ஆர்ட் நமக்கு வந்துட்டுருக்கு. நம்ம சாயங்காலம் ஒரு ஆர்ட் போஸ்ட் பண்ணுவோம். இந்த